சென்னையில் தங்கம் விலை ஒரே நாளில் இருமுறை உயர்ந்த நிலையில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 66,000 தாண்டி புதிய உச்சம் தொட்டது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக ஏற்றமும் இறக்கமுமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை காலையில் சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்த நிலையில் பிற்பகலில் மீண்டும் உயர்ந்தது. அதன்படி பிற்பகலில் சவரனுக்கு 570 ரூபாய் அதிகரித்து தங்கம் விற்பனை செய்யப்பட்டது. இதன் மூலம் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1,440 ரூபாய் உயர்ந்தது. இதனால் தங்கம் விலை ஒரு சவரன் 66,000 கடந்து கிராம் 8,300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதன்படி ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 66,400 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அதேபோல வெள்ளியை பொறுத்தவரை கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து கிலோ 1,12,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை இனி குறைய வாய்ப்பே இல்லை என்று தங்க நகை விற்பனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். நிச்சயமாக 80,000 ரூபாய் இல்லை, அதையும் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இந்த ஆண்டு இறுதிக்குள் கிராம் 10,000 ரூபாயை கடக்கும் என்றும் அவர் அதிர்ச்சி அளிக்கிறார். ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நிச்சயம் இல்லை, நிச்சயமா அது லாபம் தரன்றது. ஏன்னா எல்லா ஷேருமே லாபம் தராது. பல ஷேர்கள் நஷ்டத்தையும் உண்டு பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தங்கம் ஒண்ணுதான் நீண்ட கால முதலீடுக்கு உகந்த ஒரு பொருளாக தங்கம் இருந்து கொண்டு வருகிறது. அதில் முதலீடு செய்தால் நிச்சயமாக நஷ்டம் இல்லை, முடிவில் பார்த்தீங்கன்னா லாபம் மட்டும்தான். உயிர் சேதம் இல்லாத வர்த்தக போர் காரணமாகவே தங்கம் விலை உயர்ந்து வருவதாகவும் ஜெயந்திலால் சலானி கூறியுள்ளார். மூன்று மாநில மக்கள் சங்கமித்த ஓசூர் சந்திரசூடேஸ்வரர் கோயில் திருவிழா தேரோட்டத்துடன் களை கட்டியது. ஓசூரில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரகதாம்பிகை உடனுரை சந்திரசூடேஸ்வரர் கோயிலில் மாசி மாத உற்சவம் கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் மரகதாம்பாள் தாயார் சந்திரசூடேஸ்வரர் சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார், ஓசூர் சார் ஆட்சியர் பிரியங்கா, ஓசூர் மாநகராட்சி ஆணையர் ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தேர் திருவிழாவை தொடங்கி வைத்தனர். அவர்களை தொடர்ந்து அரோகரா கோஷங்களுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்துச் சென்றனர். வாழைப்பழம், உப்பு, மிளகு ஆகியவற்றை தேர் மீது வீசி பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றினர். இந்த தேர் திருவிழாவில் சிவனடியார்கள் சிவனுக்கு உகந்த வாத்தியங்களை இசைத்தும் பெண்கள் கோலாட்டமாடியும் சென்றது அனைவரையும் கவர்ந்தது. தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா ஆகிய அண்டை மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் குடும்பத்துடன் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்த தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் தேர் திருவிழாவில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் 225 விளக்கேற்றி பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். வருகின்ற 18ஆம் தேதி தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் கோவிலில் மாசிமக தேரோட்டம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் அரூர் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் சார்பில் மழை பொழிந்து விவசாயம் செழிக்கவும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் நன்றாக படித்து தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டு 225 விளக்கேற்றி பூஜை செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். இந்த விளக்கு பூஜையில் அரசு பள்ளி ஆசிரியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.